சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையை விடுங்க, நான் இருக்கேன். தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. மொத்தமாக வந்து 32 பொருட்கள் வந்து இப்போதைக்கு வந்து கையில் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்லி அரிசி 250 கிராம் வந்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஓமம் 50 கிராம், எள்ளு 50 கிராம், முந்திரி 50 கிராம் வந்து இருக்குது. ஏலக்காய் 5 கிராம் கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கோம். ஜாதிக்காய் 2 பீஸ் வந்து இருக்குது, ஒரு பாக்கெட்டில் 2 பீஸ் வந்து இருக்குது. கசகசா 25 கிராம் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாசிக்காய், நம்ம காயாக வாங்கியும் அரைக்கலாம். பட் காய் வந்து இல்லை அப்படிங்கிறனால வந்து பவுடராக நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். உங்கள் ஊரில் காயாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி நம்ம வந்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து இல்லை. இது வந்து 25 கிராம் வந்து இருக்குது. இந்த பக்கம் மாப்பிளை சம்பா 500 கிராம் வந்து இருக்குது. சாமி அரிசி 500 கிராம், சிவப்பு அரிசி 500 கிராம், சம்பா கோதுமை 500 கிராம், கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம், கம்பு 500 கிராம், ராகி 500 கிராம். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ, கீழே ஒரு 500 கிராம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இருக்குது. கருப்பு உளுத்தம்பருப்பு 500 கிராம், வெள்ளை உளுத்தம்பருப்பு 250 கிராம் வந்து இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம வந்து 250 கிராம் தான் எடுக்க போகிறோம். அடுத்ததாக காராமணி 250 கிராம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ராஜ்மா 250 கிராம் வந்து இருக்குது. கொள்ளு 500 கிராம் வந்து இருக்குது. வேர்க்கடலை 250 கிராம் வந்து இருக்குது. நம்ம இதில் தோல்லாம் உரிச்சிட்டு தான் வந்து சேர்க்க போகிறோம். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை 500 கிராம் வந்து இருக்குது. வெள்ளை கொண்டக்கடலை 500 கிராம் வந்து இருக்குது. இந்த பக்கம் ஜவ்வரிசி 250 கிராம் வந்து இருக்குது. பொட்டுக்கடலை 250 கிராம் இருக்குது. ஓட்ஸ் வந்து இருக்குது. அவல் எவ்வளவு? அவல் 250 கிராம் வந்து இருக்குது. பிஸ்தா 200 கிராம் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100 கிராம் தான் சேர்த்துக்க போகிறோம். ரெண்டுத்துலேயுமே பாதாம் பிஸ்தாவிலையும். பாதாமில் 250 கிராம் வந்து இருக்குது. பிஸ்தாவில் 200 கிராம் தான் வந்து இருக்குது. பச்சைப்பயிறு 500 கிராம் வந்து இருக்குது. இதில் வந்து பாதி வந்து நம்ம முளைக்க வச்சு தான் வந்து சேர்க்க போகிறோம். பாதி வந்து வதக்கிட்டு நம்ம சேர்க்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சோயாபீன்ஸ் 250 கிராம் வந்து இருக்குது. சோளம் 250 கிராம் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து இருக்குது. நம்ம இன்னமும் வேணும்னா தேவையான பொருட்கள் வந்து நமக்கு பிடிச்சது வந்து சேர்த்துக்கலாம். டோட்டலாக இப்போ 32 பொருட்கள் வந்து இருக்குது. இதில் வந்து கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலை பயிறு இது மூணுத்தையுமே வந்து தண்ணியில் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை முளைக்க வச்சு காய வச்சு தான் வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். அதுமாதிரி காராமணியும் வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை முளைக்க வச்சு தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ 4 பொருட்கள் வந்து நம்ம முளைக்க வச்சு சேர்க்க போகிறோம். மற்ற எல்லாத்தையுமே வந்து வெயிலில் காய வச்சு லைட்டாக வதக்கி நம்ம வந்து மிக்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இதை முளைக்க வச்சு சாப்பிட்றது மூலமா நமக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கும். ஏன் முளைக்க வைக்கணும்? அதை அப்படியே சும்மா அரைச்சி போட்டுருந்தாங்க. நல்ல கேள்வி கேட்குறீங்க. ஸோ பெருசாக நம்ம சாப்பிட்றப்போ அதோடைய ப்ரோட்டீன் அளவு வந்து கம்மியாக வந்து இருக்கும். அதே நம்ம அதுக்கு உயிர் ஊட்டி முளைக்க வச்சு சாப்பிட்றது மூலமா அதோடைய ப்ரோட்டீன் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 500 கிராமில் 250 கிராம் வந்து நம்ம எடுத்து அதை முளைக்க வச்சு அதை வந்து வெயிலில் காய வச்சு இதோட சேர்த்து வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்க போகிறோம். மொத்தம் 32 ஐட்டம். இன்னொன்று நம்ம சேர்த்து 33 ஆக்கியாச்சு. இதில் வந்து நம்ம சுக்கு வந்து சேர்த்துக்கணும். சோளமாவு இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சோளமாவு வந்து கடலையே வந்து இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இப்போதைக்கு நம்ம காய வச்சு சோளம் வந்து சேர்த்துருக்கோம். சுக்கு அதே மாதிரி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கோம். நிறைய வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு 50 கிராமுக்கும் குறைவான அளவு தான் சேர்த்துக்கணும். சரி, இப்போது இந்த சத்து மாவை எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்துருக்கேன். அந்த பாத்திரத்தில் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பட்டாணி, காராமணி வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு, அதாவது நமக்கு எந்த அளவுக்கு சத்து மாவு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம். சில பேர் 50 கிராம் எடுத்துப்பாங்க, சில பேர் 100 கிராம் வந்து எடுத்துப்பாங்க. நான் வந்து மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிளேட்டில் வந்து சின்ன பாத்திரத்தில் சின்ன ஒரு கப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வெள்ளை கொண்டக்கடலையே சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். பிகாஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ரிச்சாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அடுத்தது பச்சை பட்டாணியை நம்ம வந்து சேர்க்கலாம். இதில் வந்து நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் 3 நாள் ஊற வச்சேன். பட் வந்து 3 நாள் ஊற வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம 5 நாள் வந்து ஊற வைக்கணும். சாரி
ஸோ 12 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு 5 நாள் வந்து இதை முளைக்கட்ட வைக்கணும். அப்போ தான் வந்து முளைச்சி வந்து வரும். பச்சை பயிரும் காராமணியும் வந்து சீக்கிரமாகவே வந்து முளை கட்டிடும். பட் இந்த மாதிரி பச்சை பட்டாணியும் அந்த கொண்டக்கடலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து முளை கட்டாது. பட் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறப்போ வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஒரு சிலது மட்டும்தான் வந்து முளை கட்டியிருக்கும். மற்ற எல்லாமே வந்து அப்படி தான் வந்து இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 days நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து முளை கட்டிடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம காராமணியாக சேர்க்க போகிறோம். காராமணிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் வந்து இருக்குது. காராமணி நம்ம நைட்டில் நார்மலாக ஊற வச்சு காலையில் வந்து நம்ம வேக வச்சு கூட சாப்பிட்லாம். பச்சை பயிர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த காராமணி வந்து இருக்கும். காராமணியை நம்ம வந்து சேர்த்தாச்சு. அடுத்ததாக வந்து பச்சை பயிரையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிரையும் காராமணியும் வந்து நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் 3 நாள் வந்து முளைக்கட்ட வைக்கணும். 3 நாளில் அது பர்ஃபெக்டாக வந்து முளை கட்டிடும். பட் அந்த கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் மட்டும் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் வந்து நம்ம முளைக்கட்ட வைக்கணும். அப்போ தான் வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து முளை கட்டணும். இதான் எங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாட்டி நான் அதை செய்கிறப்போ வந்து அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் கரெக்ஷன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை சத்துமாவு வீட்டிலே ப்ரிப்ரேஷன் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒரு ஐடியா நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இந்த வீடியோவில் அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8லேருந்து 12 மணி நேரம் தண்ணியில் வந்து நல்லா முங்கை வந்து ஊற வச்சிடலாம். இது ஓரளவுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்து ட்ரைன் ஆயிடுச்சு. அதனால் வந்து நான் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ 10 மணி நேரம் வந்து ஆயிடுச்சு. தண்ணி வந்து ஃபுல்லாக தான் வந்து இருந்தது. வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு துணி போட்டு மூடி வைக்கலாம், இல்லை ஒரு பிளேட் போட்டு கூட மூடி வைக்கலாம். 12லேருந்து 24 மணி நேரம் இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா முளை கட்ட ஆரம்பிச்சிடும். முளை கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இது நம்ம வந்து கட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பழைய துணி வேட்டி கீட்டி இருந்ததுன்னா வந்து கட்டி வச்சிட வேண்டியதாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளேட் போட்டு கூட மூடி வைக்கலாம். இதுமாதிரி கட்டுறதுக்கு வந்து துணிலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு கூட மூடி வச்சிடலாம். காற்று புகாமல் இருக்கணும். அதே சமயம் வெயில்லையும் வந்து வைக்கக்கூடாது. நிழலான இடத்துல வந்து வைக்கணும். நிழலான இடத்துல வச்சோம் அப்புறம் 12லேருந்து ஒரு 18 மணி நேரத்துலேயே வந்து முளை கட்ட ஆரம்பிச்சிடும். முளை கட்டினதுக்கு அப்புறம் முளை கட்ட ஆரம்பிச்சிட்டாலே வந்து அதுக்கு உயிர் வந்ததாக வந்து அர்த்தம். உயிர் வந்த உடனே வந்து நம்ம இதை எடுத்து கழுவி காய வச்சிடலாம். காய வச்சதுக்கப்புறம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து மற்ற பொருட்களோடு சேர்த்து அரைக்க வேண்டியது தான். இதை 3 நாளுக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 3 நாள் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி முளை கட்டியிருக்குன்னு வந்து பார்த்தோம்னா கொண்டக்கடலை மட்டும் ஒரு சிலது முளை கட்டவே இல்லை. அதுமாதிரி பச்சை பட்டாணி தான் மேலோட்டமாக வந்து ஓரளவுக்கு பாதி வந்து முளைச்சி வந்துருக்கு. பட் நம்ம வந்து இதை 5 நாள் முளை கட்ட வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து வந்திருக்கும். நார்மலாக நம்ம வந்து வதக்கி அரைக்கிறத விட இந்த மாதிரி முளை கட்டி நம்ம வதக்கி நம்ம வந்து ரைஸ் மில்லில் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய ப்ரோட்டீன் ரிசோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நான் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டா 100க்கு 70% வந்து முளைச்சிருக்கு. மீதி வந்து முளைக்கல. ஸோ கொண்டக்கடலை முளைக்க ரொம்ப லேட் ஆகும். பட் இதுவே வந்து போதும். பச்சை பயிரெலாம் இது காராமணி நிறைய முளைச்சிருக்கு பாருங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்கணும் வந்து போட்டிருக்காங்க. ஈவினிங் போல் தான் வந்து மழை வரும் போட்டிருக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம இதை நான் காய வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நல்லாவே வந்து முளைச்சி வந்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துருக்கு. எடுத்து தண்ணி மட்டும் வடிகட்டிட்டு நான் அப்படியே காய வைக்க வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் காய வச்சாச்சு. ஈவினிங் வந்து எந்த அளவுக்கு உலர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வந்து காஞ்சிச்சு. காஞ்சதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்லா உலர்ந்த தன்மைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம கழுவி காய வைக்க போகிறோம். இப்போது இந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கழுவி காய வைக்க போகிறோம். என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ராகி இருந்துருக்கு, கம்பு இருக்குது, கொள்ளு இருக்குது. கொள்ளை நம்ம வந்து முளைக்க வச்சிடலாம். பட் இந்த பாக்கெட்டை வந்து நான் மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்ப கொள்ளையும் வந்து நம்ம முளைக்க வச்சிடலாம். அடுத்த அரிசி வகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கழுவி தான் காய வைக்கணும். சிவப்பு அரிசி இருக்குது, அடுத்து சம்பா கோதுமை வந்து இருக்குது, சாமை அரிசி இருக்குது,
அப்புறம் சோளம் வந்து இருக்குது. உளுந்து வந்து 500 கிராம் வந்து இருக்குது. நம்ம வந்து இதில் 300 கிராம் அளவுக்கு தான் வந்து எடுத்துக்க போகிறோம். இதையும் வந்து கழுவி காய வச்சிடலாம். வெள்ளை உளுந்து இருக்குது. கருப்பு கவுனி அரிசி இருக்குது. அப்புறம் பார்லி அரிசி இருக்குது. மாப்பிள சம்பா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த பக்கெட்லேயே நான் வந்து ஒன்று ஒன்றா கழுவி நியூஸ் பேப்பரில் தான் வந்து காய வைக்க போகிறேன். ஏன்னா இவ்வளோத்தையும் காய வைக்கிறதுக்கு பாத்திரம் வந்து இல்லை. ஸோ அதனால் நியூஸ் பேப்பரில் தான் வந்து காய வைக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒரே டைமில் வந்து நம்மளால் வந்து அலசி காய வைக்க முடியாது. ஏன்னா அது ரொம்பவே ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பொருட்கள் இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து ஒரே ஆள் ஒரே நேரத்தில் வந்து அதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது வந்து செஞ்சேன். பட் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அப்படி இல்லை எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் இப்போ வந்து நீங்கள் கேழ்வரகு சம்பா வந்து இதுமாதிரி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா மறுநாள் வந்து இந்த உளுத்தம்பருப்பு அது மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து கழுவி காய வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்காக தான். இப்போ நல்லா கழுவுறேன். கழுவுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நான் கழுவி காய வச்சுட்டேன். இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இருக்குது. இப்போ மதியம் நல்லா வெயில் அடிக்குது. பொருட்கள்லாம் எப்படி இருக்குது, நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம். ஒரு எல்லாத்தையும் காய வச்சாச்சு. ஸோ காலைல காய வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி காய வைக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் பட் மழை வரல, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து காய வச்சு எல்லாம் காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வர வேண்டியதான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கழுவி காய வச்ச எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அதாவது ரொம்ப மிதமான சூட்டில் எதுவுமே வந்து காந்து போகக்கூடாது. அதுமாதிரி ரொம்பவும் வந்து வதப்படக்கூடாது. ரொம்பவே நம்ம வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து போயிடும். அப்படிங்கிறதுனால ரொம்பவே வந்து மிதமான சூட்டில் தான் வந்து நம்ம லைட்டாக வந்து ஹீட்டப் மட்டும்தான் பண்ணுறோம். அதாவது சூடு மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்ற போகிறோம். சூடு ஏற்றிட்டு உடனே வந்து நம்ம இறக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக எல்லாத்தையுமே வந்து நான் எப்படி வதக்குறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ அடுத்ததாக கொள்ளு வந்து சேர்த்துருக்கோம். கொல்லியும் நம்ம வந்து முளைக்க வச்சு சேர்க்கலாம்.
பட் டைம் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை நான் வந்து முளைக்க வைக்கல. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணுறப்போ வந்து கொள்ளை முளைக்க வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கொள்ளை நம்ம அலசி காய வச்சு இப்போ வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைட்டாக வறுத்தா போதும். ஸோ மைனட்டாக அந்த வாசனை நமக்கு வரும்போது பார்த்திக்கலாம். இப்போது சோளத்தை வந்து போட்டிருக்கோம். சோளம் வந்து பொரிஞ்சு பாப்கார்ன் மாதிரி வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து வந்துச்ச உடனே நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். லைட்டாக பொரியிற கண்டிஷன் வந்து வந்தோடனே நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம். ஸோ மழை பெய்யறதுனால வந்து கரண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ நல்ல வேளை வந்து நம்ம காலையே காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் மழையும் வந்து வந்துச்சு. சோளத்தை நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து கருப்பு உளுத்தம் பருப்பு வதக்கப்பட்டுட்டு இருக்குது. ஸோ இது வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம முளை கட்டி காய வச்ச அந்த ஒரு பயிர் வகைகளை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். நல்ல மிதமான சூட்டில் எப்படி நம்ம வந்து வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஒரு 20-30 செகண்ட் கேப்பில் நம்ம இது வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அடிப்படையை விட்டுறவே கூடாது. மற்ற பொருட்களுக்கு சொன்னால் அதே விஷயம் தான் இதுலேயும் வந்து நம்ம பின்பற்றணும். பட் உளுந்து நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்துட்டேன். ஸோ அங்கே பேலன்ஸ் வந்து ஸோ அங்கே இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து நான் போடலை, பாதி வந்து அங்கே வச்சாச்சு. மீதி மட்டும்தான் இப்போது இங்கே வறுபட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ 200 கிராமே வந்து போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு 180லேருந்து 190 கிராம் வந்து இருக்கலாம். இப்போ நம்ம முளை கட்டி காய வச்சுருக்கக்கூடிய பயிர் வகைகள் எல்லாத்தையுமே வந்து ஹீட்டப் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நல்லா வந்து சூடு ஏறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து வச்சிடலாம். ஸோ எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராஜ்மாவை வந்து ஊற வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் வந்து இதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் திரும்ப இதில் வந்து நம்ம மிதமான சூட்டில் வந்து வறுத்துட்டு ஸோ இதோட வந்து சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ சிம்பிள் தான். இப்போ அடுத்து நம்ம வேர்க்கடலையை வந்து மிதமான சூட்டில் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம். வேர்க்கடலில் வந்து ஈரப்பதம் கொஞ்சமாக வந்து இருக்கும். ஸோ அது போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் வெயிலில் வந்து காயவும் வந்து வைக்கல. இதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பாதாம் பிஸ்தாவை வந்து போகலாம். ஒரு நிமிஷம் போட எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் வதக்கிட்டு வந்து நம்ம மாற்றி வச்சிட வேண்டியதான். இப்போது பிஸ்தாவை வந்து மிதமான சூட்டில் வந்து வதக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஓடு இருக்கும். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஓடியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து பாருங்கள், ஓடு எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் ஓடு வந்து எடுத்த பிஸ்தாவும் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. அதோட நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பாதாமை வந்து வதக்கிட்டு மிதமான சூட்டில். பாதாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலையை வந்து வதக்கலாம். பாதாமில் எவ்வளோ சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தெரிய வேண்டிய அப்படி அவசியமே வந்து கிடையாது. ஏகப்பட்ட நன்மைகள் வந்து பாதாம் வந்து இருக்குது. ஸோ பாதாம் பிஸ்தாவை விட நம்ம வேர்க்கடலையில் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணுறப்போ அதோடய ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான். எப்படி வந்து வதக்கிக்கிட்டே வந்துருக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அவளை வந்து வதக்கிட்டு இருக்கோம். இதை கழுவும் இல்லை, வெயிலில் காய வைக்கவும் இல்லை, தூசியும் துடைக்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து பேக் பண்ணது தான். அதனால் வந்து அப்படியே நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். அவளை வந்து மிதமான சூட்டில் ரோஸ்ட் பண்ணால் போதும். சும்மா வந்து ஒரு 1-2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ எதுக்காக ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நம்ம பண்ணக்கூடிய சத்து மாவு வந்து ப்ரோட்டீன் பவுடர் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரோஸ்ட் வந்து பண்ணுறோம். அது எதுக்காக கழுவி காய வைக்கிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் வந்து போயிடும். ஏதாவது வண்டுகள் பூச்சிகள்லாம் இருந்ததுன்னா அது வந்து போயிடும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பருப்பு வந்து இது பண்ணியிருந்தோம். பார்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டு வந்து இருந்திருக்கும். ஸோ நல்லா கருப்பு அளவு வந்து தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கழுவுறது மூலிமா வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ அடுத்ததாக பொட்டுக்கலையை வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ பொட்டுக்கலையும் வந்து எப்பவும் போல் அது வந்து ஆல்ரெடி கலப்பி தான் வச்சுருந்துருப்பாங்க. நம்ம நார்மலாக டேரெக்டாக வந்து சேர்த்துக்கலாம். கழுவணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மிதமான சூட்டில் காந்து போகாமல் அடிப்பிடிக்காமல் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியே வதக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து ஓட்ஸ் வந்து சேர்த்துருக்கோம். சஃபலா ஓட்ஸ் அது கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கோம். அதே நம்ம வந்து ஒரு 100 கிராம் தான் சேர்த்துருக்கோம். மிதமான சூட்டில் அப்படியே வதக்கிக்கிட்டே இருக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸும் ராஜ்மாவும் நைட்டில் இருந்து வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டாக்ஸிக் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இதை காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு ஃபுல்லாகவே வந்து இது நான் தண்ணியில் நல்லா வந்து முழுக ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து இது நம்ம அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வந்து ஹை ஃப்ளேமில் சூடு வந்து பண்ணிடலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம வந்து வழக்கமாக அது வந்து ஃபுல்லாக காயிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும். ஸோ உள்ளே வந்து ஈரம் வந்து போயிருக்கும் அப்படிங்கிறனால வந்து 2லேருந்து 3 நாள் வந்து இது காயறதுக்கு வந்து ஆகும். வெயில் வந்து எந்த அளவுக்கு அடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து இது காஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து வேக வச்சுருக்கேன். இது வந்து முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம போய்ட்டு வெயிலில் காய வைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டைம் அப்படிங்கிறனால வந்து மழை வந்து பெய்யறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் நல்லாவே வந்து வேக வச்சாச்சு. லைட்டாக தண்ணியில் வந்து கழுவிட்டு இதை வந்து காய வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து வரவே இல்லை. அப்படி ஒரு இது காய அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஹீட்டில். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே இது வந்து காய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் மற்ற எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து வந்து மற்ற எல்லா ஐட்டத்தோடையும் சேர்த்து இது வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட வேண்டியது தான். ராஜ்மா வந்து இது இருக்குது. ஸோ இது வந்து 2 நாளாக காயுது. இது வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் வடையிற சத்தம் வந்து கேட்கணும். ஸோ இப்போ கேட்கும் பாருங்கள். ஸோ வடையிற சத்தம் வந்து கேட்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறது கரெக்டாக வந்துருக்கும். இப்போ சோயா பீன்ஸும் ராஜ்மாவும் வந்து 2 நாள் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது 2வது நாள். இது வந்து நல்லா காய்ச்சிச்சா இல்லையான்னு பார்க்கறது நம்ம உடச்சி பார்த்தோம்னா சத்தம் கேட்கும் பட்டுன்னு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வந்துருக்கும். இப்போது வெள்ளை எள்ளை வந்து நம்ம லைட்டாக ஹீட்டப் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து கருகிற மாதிரி வந்து வந்துடக்கூடாது. லைட்டாக மிதமான சூட்டில் தான் வந்து நம்ம மேலோட்டமாக வந்து வதக்க போகிறோம். அடுத்ததாக முந்திரியை வந்து நம்ம மிதமான சூட்டில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காயை மிதமான சூட்டில் லைட்டாக வதக்கிக்கலாம். ஏலக்காய்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்கலை, கொஞ்சம் தான் வந்து சேர்த்துருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வாசனையை தூக்கி கொடுத்துரும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கோம். அடுத்தது கடுக்காயும் மாசிக்காய் அந்த பொடியும் வந்து இருக்குது. அது வந்து நம்ம வந்து சூடு பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறனால அதை மட்டும் தனியாக வந்து வச்சுருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஓமத்தை மிதமான சூடில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஓமம் வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்கலை, கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசியை மிதமான சூட்டில் அப்படியே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும்தான் வந்து வதக்குறோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கசகசாவை மிதமான சூட்டில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும்தான் வந்து மிதமான சூட்டில் வந்து வதக்கணும். இப்போ அடுத்ததாக நாம் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய சோயா பீன்ஸையும் ராஜ்மாவையும் வந்து நம்ம மிதமான சூட்டில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் லைட்டாக. ஓகே நண்பா, ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து மிதமான சூட்டில் வதக்கி இன்னும் ஒரு கண்டெய்னரில் வந்து கொட்டி வச்சாச்சு. கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. கடுக்காய் 2 மட்டும் ஃபைனலாக வந்து நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். முந்திரி செவ்வரிசி எல்லாமே வந்து நல்லா வதப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து
நம்ம வந்து மில்கில் இல்லை வந்து வாட்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணி டெய்லிக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்தியாக வந்துருக்கலாம். ஸோ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா அது வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக்குக்கு பதிலாக நம்ம இதையே வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து ஏகப்பட்ட ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது. சுக்கு ஆட் பண்ணலாம். சுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் வந்து மசிஞ்சிரும் அப்படிங்கிறனால வந்து ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சூடு பண்ணலை. அதாவது இப்போ சுக்கு இந்த கடுக்காயெல்லாம் வந்து நம்ம சூடு பண்ணலை, அதெல்லாம் வந்து அப்படியே தான் வந்து ஆட் பண்ணுறோம். அது மாதிரி இந்த பொடி எல்லாத்தையுமே வந்து சூடு பண்ணாமல் தான் வந்து போடுறோம். இப்போ இதை போய்ட்டு நம்ம ரைஸ் மில்லை கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்து இருக்குது. நான் கூட நினச்சேன் இது நல்லா வருமானு சொல்லிட்டு, பட் நல்லாவே வந்து வந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ இன்னும் ஒரு 10 பொருள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதில் வேறு என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுடைய தாட் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் ஆட் பண்ண பொருள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இது தவிர ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஃபியூச்சரில் உடைய எல்லா வீடியோஸும் வந்து மிஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு வந்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். என்னுடைய பெயர் விக்கி, கமெண்டர் விகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் நைஸ் டே.